ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என் கல்யாணத்தில் அம்மா வீட்டில் போட்ட நகைகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு சிஸ்டர் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர், உங்களுக்கு கல்யாணத்தில் உங்கள் அம்மா வீட்டில் எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. என்னோட சேனலில் நிறைய கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம் உடனே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நாம் இப்போ என்னோடய அம்மா வீட்டில் என்னோடய மேரேஜ்க்காக எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நாங்கள் ராயல் ஃபேமிலிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப புவர் ஃபேமிலி தான். அதனால் கொஞ்சமாக தான் எங்கள் வீட்டில் ஜுவல்ஸ் போட்டாங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நெக்லஸ்ஸு. எனக்காக எங்கள் அம்மா எனக்குன்னு எடுத்து வச்ச முதல் நெக்லஸ்ஸு. நான் ஸ்கூல் படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா எனக்காக எடுத்து வச்ச நெக்லஸ் இது தான். இது பார்த்தீங்கன்னா 2 பவுனு. இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் அம்மா வீட்டில் உங்கள் மேரேஜ்க்காக எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா 1/2 பவுனு. இதோட தோடு மட்டும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஒரு கம்மல் எடுத்துட்டேன். அது வியர் பண்ணிகிட்ருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்க முடியல. இது மட்டுமாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே வச்சிட்ருக்கேன். இது நான் காது குத்தும் போது என்னோட தாய் மாமன் வீட்டிலேருந்து போட்ட சீரு. இந்த ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப ஓல்டு மாடல்னும் சொல்ல முடியாது, நியூ மாடல்னும் சொல்ல முடியாது. ஆனால் எப்போவுமே ரெகுலர் ஏஜில் இருக்கிற ஒரு மாடல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங்கு தான். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு கிரகப்பிரவேசம் போகிறப்ப என்னோடய அம்மா வீட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட்காக போட்டது. இந்த ரிங் பார்த்தீங்கன்னா இது 1/4 பவுனு. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தாலி செயின் தான். அந்த முறுக்கு தாலி செயின் தான் என் அம்மா வீட்டில் எனக்கு போட்டது. இது ரொம்ப நார்மல் டிசைன் தான் இது. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி முறுக்கு தாலி செயின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த ஜுவல்ஸ் எல்லாமே என்கிட்ட எதுவுமே கிடையாது. எல்லாமே பேங்க்கில் தான் இருக்குது, அடகு வச்சுருக்கோம். இந்த மாடல் செயின் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஜிமிக்கி தான். ஜிமிக்கி அதோட மாடல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது கல்யாணத்துக்காகவே எடுத்தது, அந்த டைமில் தான் எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா மாடல் ப்ளஸ் கம்மல் ரெண்டுமே சேர்த்துட்டு 1 பவுனு. யாருக்கெல்லாம் ஜிமிக்கி பிடிக்கும், மாடல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஜிமிக்கியும் என்னோடய மாடலும் எப்படி இருக்கணும் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்காக நான் வாங்கின செயின் தான். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோஸ் போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த செயின் இது வேறு ஒரு செயின் மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு வாங்கினது. இது நார்மலாக பட்டை செயின் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி செயின் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது கட் ஆகிட்டதுனால ஆஃப்டர் மேரேஜ் தான் அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த செயின் வாங்கினேன். மட்டும்தான் மாற்றணும், டாலர் நாங்கள் மாற்றலை, அதே டாலர் தான். செயின் மட்டும் மாற்றிட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு அந்த செயின் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் காலேஜ் டைம்லேருந்தே வியர் பண்ணிகிட்ருக்கிறது தான். ப்ளஸ்ஸு புதுசாக எடுத்த நகைங்க எல்லாமே நான் யூஸ் பண்ணது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து புதுசாக எடுத்து கொடுத்தது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுதான் நார்மல் டாலர் தான். ஹார்ட் இன் ஷேப்பில் மாடல் இது. காலேஜ் படிக்கும்போது நான் வாங்கினது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இனிமேல் குக்கிங், ஷாப்பிங், விலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வரும். அதனால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கல்யாணத்துக்காக எங்கள் அம்மா வீட்டில் போட்ட நகைங்க. இது அந்த சிஸ்டருக்காகவே நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் அம்மா வீட்டில் எவ்வளோ ஜுவல்ஸ் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.